எல்லா ஏற்பாடுகளும் பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் போட்டி ஆரம்பம். ஒரு கலாட்டாவும் இல்லாம ஒழுங்கா நடக்கணும். அப்பா என்னம்மா? அப்பா, இன்னைக்கு நம்ம நடத்த போற பாட்டு போட்டியில இவர் கலந்துக்க போறாரு. இவங்களா? இவங்களை நம்பாதீங்க. இவங்க லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு நம்ம கம்பெனி உள்ள நுழைஞ்சவங்க. அப்பா, இவர் பாட்டு போட்டியில கலந்துக்க போறாரு. என்ன சார் இது? போட்டிக்கு பேர் கொடுக்க கடைசி தேதி முடிஞ்சு போச்சு. இந்த நேரம் நான் அப்பா கூட பேசுறேன். அம்மா, லைட் மியூசிக் காம்படிஷன் வர்றவங்கள பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இப்படி கொஞ்சம் ஆகி போச்சுன்னா ஆடிட்டோரியத்தை உடச்சு நொறுக்கி போடுவாங்க. அப்புறம் நம்ம கம்பெனி பேர்ல கெட்டு போயிடும். அதுவும் இல்லாம அங்க வர்றவங்க பெரிய பெரிய ட்ரூப்ஸ். இவனுங்களை பாத்தியா? இதோ இருந்தாலே சரி, இவன் பரவாயில்ல, இவனை விடு. அவனை பாத்தியா? அந்த மாதிரி ஆளை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கியா? இவன் ஸ்டேஜ்ல ஏறினாலே கல்லால் அடிப்பாங்க. இன்னும் பாடினா என்ன ஆகுறது? I am no singing, sir. I am only doubling. இங்கிலீஷ கேட்டியம்மா? அப்பா, இவர் போட்டியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்க போறீங்களா இல்லையா? சரிம்மா சரிம்மா, கொடுத்துறேன். Thank you பா, thank you. அட நீ ஒண்ணியா? என் பொண்ணை பத்தி உனக்கு தெரியும்ல. அவ எதுனா நினைச்சா அரைஞ்சே தீருவா. எனக்கு அவளோட இந்த கம்பெனியோ காம்படிஷனோ பெருசு இல்ல. இதுக்கு முன்னாடி தேதி போட்டு 2 பேரை என்ட்ரி கொடு, பாத்துக்குமா. போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா. அது ஸ்டார்ட்டுச்சு. நிறுத்துங்க. ஒண்ணு இல்லையா? பேர் என்ன? I am Khan, Ravi Khan. யாரா உனக்கு இந்த பேரை வச்சது? உன் பேர் என்ன? வீரா. இதுக்கு முன்னாடி மேடையில ஏதாவது கச்சேரி பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, இதான் முதல் தடவை. கிழிச்சது போ. என்ன காப்பாற்றணும். மெல்லிசை போட்டி பிரமிட் ஆடியோஸ் உங்களை வரவேற்கின்றது. முதலாவதாக என் பாடல் தனை கேட்க, அடுத்ததாக தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக உன் பேர் என்னையா? முத்து வீரப்பன். வீரா. வீரா ரவிகாந்த். அடுத்ததாக வீரா ரவிகாந்த் பாடுவார்கள். அடேங்க அப்பா, பின்னிட்டியே. உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போச்சே. நீ மட்டும் இங்கே இருந்து பாட ஆரம்பிச்சேன்னு வையே, ஃபீல்ட்ல ஒருத்தர் நிக்க முடியாது. காரமடை கடத்த பஸ். காரமடையாவது கீரமடையாவது உன் பாட்டு எவ்வளவு பாப்புலர் ஆயிருக்கு தெரியுமா? இன்னைக்கே நம்ம கம்பெனிக்கு நிறைய கேசட் ஆர்டர் வந்திருக்கு. காரமடை கடத்த பஸ் எப்பவும் சொல்லிட்டீங்கன்னா? அட என்னப்பா நீ ஒண்ணு சொன்னதே சொல்லிக்கிட்டே. அவன் காசு பணம் பேரு புகழ் வேணும்னு அலையிறான். நீ என்னடா நல்ல நேரம் வரும்போது வேண்டான்ட்டு போரான்றிய. எனக்கு தேவையான பணம் உங்க உதவியாலையும் ஆண்டு தெய்வாலையும் கிடைச்சிடுச்சு. இதை முதல்ல எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டா அதுவே எனக்கு போதுங்க. சரி, உன்ன மாத்த முடியாது. நீ பணத்தை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மாவையும் கையோட இங்க கூட்டிட்டு வந்துரு. நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முயற்சி பண்றீங்க. என்னண்ணே, நீங்க நினைச்ச மாதிரி போட்டிலையும் ஜெயிச்சிட்டீங்க, பரிசு தொகையும் வாங்கிட்டீங்க. உங்களை பத்தி இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. நேரம் வரும்போது சொல்றோம். நீங்க இப்பா சொல்லுங்கண்ணே. ரவி, காரமேடு என் கிராமம். அம்மா ஒரே புள்ள. அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. அப்பா இல்லாத புள்ளைன்னு என் அம்மா ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. நான் சேர குறும்புக்கெல்லாம் ஒரு எல்லையே இருக்காது. How is it? Super! One, two, three! How is it? Super! सुंदरी करता सुंदरी लक्ष्मी, how is it? Super! Super! அப்படி எல்லாம் இருந்த என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். அன்னைக்கு கார்த்திகை தீபம்.
ஊர்வஷி, மேனகா, அப்சரசு, ஏன் அப்சரசு? பாத்துட்டேன். அது ஒண்ணு இல்ல. ஏமா முத்து, அப்சரஸ்க்கு தாடி எல்லாம் இருக்குமா என்ன? போயிட்டாடா அந்த வண்டி. வணக்கங்க. வணக்கம் மயிலரவாள். வணக்கம் ஐயா. ஐயா, கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போக கூடாதுங்க. ஐயா யாருன்னு தெரியுமில்ல? இந்த கோயிலை கட்டினது ஐயாவோட அப்பா தான். உள்ள அந்த சாமி செருப்பு போட்டிருக்குல்ல, போட்டிருக்குங்க. அந்த சாமியை செருப்பு போட்டிருக்கும் போது நான் ஏன்டா போடக்கூடாது? ஒரு பொண்ணை பார்த்து சொன்ன அவதாண்டா அந்த ரோஸ் கலர் தாவணி. How is it? யாரா அந்த பொண்ணு? தெரியலங்க, ஊருக்கு புதுசு போடுங்க. வணக்கம். ஊருக்கு புதுசுங்களா? என் பேர் ரத்னவேல். உங்க பேரு? தேவயானே. நல்ல பேர். கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறீங்களா? என்னங்க உங்களே அடிச்சுட்டு போறா, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? பூ தானா தொட்டுடுச்சுடா, பறிச்சிருவோம். எதிரியை கோட்டையில சந்திக்கணும், பொண்ணை தோட்டத்துல சந்திக்கணும். சாமிய கோயில்ல சந்திக்கணும். வாடா. இந்த பொண்ணு உனக்கு தேவையா? அவன் என்ன தேவ யானையா இல்ல மத யானையா? இந்த அடி அடிக்கிறாளே. அவ எப்ப இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அந்த தேவயானி என் வாழ்க்கையின் ராணி. எப்படியோ போடி. என்ன பாக்குறேன்? எவ்வளவு தேங்காய் இருக்கு நேத்து எண்ணிட்டமே. நான் முத்து விட்டு 2 நாளா வெளியே வரல. அந்த தியானாவை பார்த்ததுல இருந்தே ஆனா டாவாயிட்டார. என்னடா உளர்ற? இல்ல அந்த தெய்வானைய பார்த்ததுல இருந்தே அண்ணன் டல் ஆயிட்டார. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன, என் கால்ல இருக்கிற சேனாவாலே உன்னை ஆனா பண்ணிடுவேன். அந்த தேவி அடிக்கடி பாக்குறதுக்கு என்ன வழி? வழி இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா ஒரு சங்கீத வித்வான். உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வரும். ஒரு ஹார்மோனிய பொட்டியை வாங்கிக்க, அந்த சாஸ்திரி கால்ல போய் குருவேன்னு விழுந்துரு. சங்கீதம் கத்துக்கிற சாக்குல அடிக்கடி அங்க போகலாம். அந்த பொண்ணை பார்க்கலாம், பேசலாம், தண்ணி கிண்ணி கேட்கலாம். ஹார்மோனி பட்டி வாங்குறதுக்கு என் கையில காலனா கூட காசு இல்லையே. காலனாவுக்கு ஆர்மணி பெட்டி கிடைக்காதே. அந்த சேனா வேண்டாம் வேண்டாம். ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கப்பா. ஹார்மோனிய பொட்டிக்கு என்ன செய்யலாம்? என் பேர் முத்துவீரன், எல்லாரும் முத்துன்னு கூப்பிடுவாங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் தான் சங்கீத உலகத்துல தெரியாதவங்களே கிடையாது. உங்களை பார்க்கணும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம் வரும்போது எல்லாமே கூடி வரும்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப நல்ல நேரம், எல்லாமே கூடி வந்துட்டு இருக்கு. உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கம் இல்லை. கடவுள் நீங்க தான், நினைவு நீங்க தான். உங்க பார்வை மேல பட்டாதான் இருண்டு போன என் வாழ்க்கையில விளக்கே எரியும். அதனாலதான் என்னமோ கார்த்திகை மாசம் அன்னைக்கு வந்து என் மனசுல குடியேறிட்டீங்க.
கார்த்திகை தீபன்னைக்கு நீங்க இந்த ஊருக்கு குடியேறி வந்துட்டீங்க. நீ என்ன சொல்ல வர்ற? உனக்கு என்ன வேணும்? நான் உங்ககிட்ட சங்கீதம் கத்துக்க வந்திருக்கேன். பெரிய மனசு பண்ணி நீங்க இதை ஏத்துக்கணும். இல்லப்பா, நான் யாருக்கும் சங்கீதம் கத்து கொடுக்கறதா இல்லை. இந்த காலத்துல யாரும் சங்கீதத்தை ஆர்வமா கத்துக்கிறது இல்ல. நாகரீகம் வளர்ந்தப்புறம் கர்நாடக சங்கீதமே நலிஞ்சு போச்சு. நான் இந்த கிராமத்துக்கு வந்ததே அந்த நாகரீகத்துல இருந்து தள்ளி இருக்கத்தான். இப்ப நிம்மதியா இருக்கேன். என்னால முடியாதுப்பா. ஐயா, நீங்க பெரியவங்க அப்படி சொல்லிடக்கூடாது. நீங்க கத்துக்கிட்ட சங்கீதம் உங்களோட அணிஞ்சிடக்கூடாது. 4 பேர் சொல்லி கொடுத்தீங்கன்னா சங்கீதம் வளரும். அது நீங்க அந்த சரஸ்வதி தேவிக்கு செலுத்துற காணிக்கையா இருக்கும். எதுக்கு ஏன் சொல்லி கொடுக்கணும்? எதுக்கு வளர்க்கணும்? சங்கீதங்கிற பேரால காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நாமத்திரம் ஏன் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கணும்? இதெல்லாம் அந்த சரஸ்வதி தேவியே கேட்கல. உமக்கன்னையா வந்தது பாயா. சங்கீதம் கத்துக்கிறான். சங்கீதம் இதை உள்ள வேணும். அப்பா, ஒருத்தர் ஆர்வமா சங்கீதம் கத்துக்க வரும்போது ஏன்பா விரட்டுறேள்? அருமையான சாரீரம். உன்னை நான் சிஷ்யனா ஏத்துக்கிறேன். சீக்கிரிக்கணும். ஆமா, இத வாங்கிக்கம்மா. பாப்பா யாரு? பாப்பா இல்ல, என் பொண்ணு. ஈஸ்வரா, சாட்சாத் அந்த சரஸ்வதி தேவியே பூலோகத்துக்கு மறுவதாரம் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. பேரு காயத்ரியா? இல்ல, தேவியானே. செல்லமா தேவின்னு கூப்பிடுவோம். ரெண்டுமே நல்லா இருக்கு. போய் தம்பிக்கு காஃபி உண்டா? ஐயோ, இந்த காஃபி, டீ, சோடா, பீடா, வீரு, பிராந்தி, விஸ்கி, சிகரெட்டு, பொடி, வெத்தலை பாக்க எதுவும் போட மாட்டேன். ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன். மேல சாகபக்ஷி. பரவாயில்லையே, இந்த காலத்துல உன் மாதிரி பிள்ளைய பாக்குறது ரொம்ப அதிசயம். நாளைக்கு ஏகாதசி இல்ல? நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். கிளம்புற 5 மணிக்கு வந்துடுறியா? சரி, நான் வரேன். வணக்கம்மா. சானி சதனி பாப மக மப தனி பாதனி சரி சனி ரப தனி சா நி சதனி பாப மக மப தனி பாதனி சரி சனி ரப தனி சா சத பமப பமகரி சரி க சனி பதனி ச பமகரி க மப தனி சா நி சதனி பாப மக மப தனி பா தனி சரி சனி ரப தனி சா சத பமப பமகரி சரி க சனி பதனி ச. முத்து, வணக்கம்மா. வணக்கம். இங்க யாரோ பாட்டு பாடின மாதிரி. பாடினது உங்க குரல் மாதிரி இருந்ததே. என் கோயில் மாதிரியா? சிவ சிவா, லோலாக்கு பல்லாக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பூ கொண்டு போயிட்டு இருந்தேன். ஆஞ்சநேயர் கோயிலா? இங்க எங்க இருக்கு? ஐயோ, நீங்க பார்த்ததே இல்லையா? அங்கே 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 இங்கயா? அங்கே 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 பாருங்க. இங்க அங்கே 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 அங்கே. எனக்கு தெரிஞ்சு இங்க தேவி உங்களை அடிக்கடி பாக்குறாளா? பாக்குறா. பார்த்து பேசுறாளா? பேசுறா. பேசி சிரிக்கிறாளா? சிரிக்கிறா. ஆனா அந்த சிரிப்பு காதலான்னு தெரியலையே. உன்னை காதலிக்கிறேன்னு ஏதாவது சொல்றாளா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாளே. அண்ணே, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளுங்க. வேண்டாம் அண்ணே. தலைவா வேண்டாம். மாமனிதரே வேண்டாம். முத்தே, அண்ணே வேண்டாம். நீ கோவிக்காத. நீ சமயத்துல நல்ல விஷயம் சொல்லுவான். எனக்கே ஒரு தடவை சொல்லிருக்கானே. சொல்றா. அண்ணே, நீங்க தேவி கிட்ட போய் தேவி தேவி நம்ம 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம் கேளுங்க. போயிடு. வேண்டாம், மீதி பெற்றே சாவ போற நீ. உனக்கு நேரம் சரியில்லை. பெருச்சாளி செத்து நீ பார்த்ததே இல்லை. போயிடு. வேண்டாம். இது காதல் பிரச்சனை, என் வாழ்க்கை பிரச்சனை. ஏதாவது ஒழுங்கா சொல்லுதா? என்ன சொல்லுங்க. சொல்றப்பா, சொல்றேன். என்னப்போ நீ அந்த தேவி அடையணும், அவ்வளவுதானே? ஆமா. வாழ்நாள் பூரா அந்த பொண்ணு உன் நினைப்பாலேயே கரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கணும். புடிச்சிட்ட ஐடியா. என்ன நான் இப்போ ஆத்துல குதிக்க போறேன். வேண்டாம், வேண்டாம்.
இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. நான் இப்ப ஆத்துல குதிக்க போறேன். ஒரு சின்ன மீனை எடுத்து பாக்கில போட போறேன். நேர தேவியான வீட்டுக்கு போறேன். கதவு கிட்ட போய் நின்னு கதவை டக்கு டக்குன்னு தட்டுற. அவ கதவை டக்கு டக்குன்னு துறக்கிறா. என்ன பார்த்த உடனே ஐயோ என்னங்க இது இப்படி தொப்பலா நெஞ்சு வந்து நிக்கிறேன், உடம்புக்கு என்ன ஆறுது, அசடு அசடு அப்படின்னு கேக்குறா. என்னங்க இது இப்படி தொப்பலா நினைச்சு வந்திருக்கேன், உடம்புக்கு என்ன ஆகுறது? அதுக்கு நீ என்ன சொல்லுவ? காலையில 4 மணில இருந்து ஆத்துல கழுத்து வரைக்கும் இறங்கி சாதகம் செஞ்சிருக்கேன். அது அப்படியே அப்பா கிட்ட பாடி காட்டணும். அப்பா எங்கேன்னு கேக்குறேன். அதுக்கு அவ அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவன் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவர் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கார். அச்சச்சோ இப்படி நிறைஞ்ச தொழிலோட நம்ம நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், சத்த உக்காருங்கோ அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ இப்படி நனைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், சத்த உட்காருங்க உட்காருங்க. அவ முந்தானை எடுத்து என் தலையை துடைப்பா. அந்த நேரம் பார்த்து என் பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து அவ ஜாக்கெட்ல போடுவேன். மீன் உள்ள துடிக்க அவ வெளியில துடிக்க அப்படியே துள்ளி வந்து என்ன கட்டிக்குவா. நான் அப்படியே அள்ளி அவளை கொண்டு போய் பெட்ல போடுறேன். அதுக்கப்புறம் அஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா அஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா அஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா அஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்குச்சா. How is it? Super! அச்சச்சோ என்னங்க இது இப்படி தொப்பலா நினைச்சு வந்திருக்கேன், உடம்புக்கு என்ன ஆகுறது? ஆஷடு ஆஷடு. ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது. காலையில 4 மணில இருந்து ராத்திரி கழுத்து இறங்கி சாதகம் செஞ்சிருக்கேன். அது அப்படியே உங்க அப்பா கிட்ட பாடி காட்டணும். அப்பா எங்க? அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவர் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்குன்னா போயிருக்கார். என்னது நான் சொன்ன பேர் அப்படியே சொல்றா? அச்சச்சோ இப்படி நனைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், செத்த உட்காருங்க. எங்க? முத்து ஏன்பா இன்னும் எத்தனை நாளைக்கு தேவி நினைச்சுக்கிட்டு இப்படியே இருக்க போற? அண்ணே மெட்ராஸ்ல எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நேத்து கூட ஒரு டெலிகிராம் வந்துச்சு, உடனே மெட்ராஸ் கிளம்புங்க. நீ ஒரு பெரிய பாடகனா வரணும்னு தேவி ஆசைப்பட்டா. அவ கனவை நிறைவேற்றினாதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். நீ இந்த கிராமத்திலே இருந்தினா தேவியோட நினைப்பிலேயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்குவ. என் புள்ள வாழ்க்கையை அழிச்சுக்கிறவன் இல்லப்பா, பல பேருக்கு வாழ்வு கொடுக்கிறவன். நீ உடனே மெட்ராஸ் போறது இது உன் அம்மாவோட ஆசை. சரிம்மா. வீரா வந்துட்டியா? எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம்ப்பா.
நீ என்னைக்கு கம்பெனியில கால் எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து கம்பெனியோட பேரும் புகழும் நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு. கம்பெனியோட பேரும் புகழும் கூடிக்கிட்டே இருக்குத ஒழிய கஜானா காலி ஆயிட்டே இருக்கு. நேத்து தான் சாங் ரெக்கார்டிங் பண்ணோம். இன்னைக்கு காலையில இருந்து திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்ல இருந்து போன் பண்றாங்க உங்க பாட்டு கேட்டோம் நல்லா இருக்குன்னு. முதல் ஆர்டரோட அப்படியே நிக்குது. ஆனா வெளியே கேசட் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ ஏன் என்னன்னு பாரு. மியூசிக்ல இருக்கிற உன் திறமையை கொஞ்சம் கணக்கு வழக்கிலையும் காட்டினீங்கன்னா கம்பெனிக்கு நல்ல லாபம் வரும். நீ ஒன்னும் யோசிக்காம இனிமே இந்த கம்பெனியோட பொறுப்பை ஏத்துக்கணும். என்ன மிஸ்டர் சந்திரன்? இல்ல சார் ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ் மிஸ்டர் சந்திரனு, ஒரே வருஷம் நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சது? போன வருஷம் மட்டும் நம்ம திருட்டு கேசட் வித்ததுல கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் லாபம். இந்த வருஷம் அதுக்கும் அதிகமா வந்திருக்கும். ஏன் வரல? ஹீராவை மேனேஜரா போட்டான் அந்த அறிவு கிட்ட ராஸ்கல். அதனால என்ன? அவன் முன்ன மாதிரி இருக்கான் மிஸ்டர் சிங். வரும்போது என்ன பட்டிக்காட்ட மாதிரி வந்தான். இப்ப என்ன படிச்சு பட்டாவன மாதிரி ஆயிட்டான். இத பாருங்க, அவன் உயிரோட இருக்க வரைக்கும் நமக்கு எதிர்காலமே இல்லை. அவன் கையில தான்டா நம்ம எதிர்காலமே இருக்கு. யாரோ ஒருத்தர் திறமையா மியூசிக் போடுறாங்க, அது யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு முதலீடு போட்டு கேசட் விற்பனை பண்றாங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம அவங்க வயித்துல அடிச்சு இப்படி பணம் சம்பாதிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இல்லையா? கண்ணா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வீரா நீ வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா அடுத்தவங்களுடைய பொண்ணு மேலையும் பொருள் மேலையும் பெண் மேலையும் கை வைக்க கூடாது, கண்ணு வைக்க கூடாதுன்னு. நீ கண் மட்டும் வைக்கல, கையே வச்சுட்ட. அனுபவிச்சே ஆகணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷனா? நீங்க இருந்து வெளியே போனதானே? பரவாயில்லையே, ஆளுங்க கூட வச்சிருக்க. இதெல்லாம் வேண்டாம், மரியாதையா வந்துடும். கத்தி இந்த ரத்தம் வரலையா? வராத. கத்தி இல்லையே, இப்போ வந்துருச்சு. கத்தி புத்தி மாதிரி. இதெல்லாம் சும்மா வச்சுட்டு இருந்தா பத்தாது, எப்படி பயன்படுத்துறோம்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார் சார். ஆஹா, பெண் குழந்தைதான். இல்ல இல்ல, ஆண் குழந்தைதான். இல்ல அண்ணே, உங்க மாமா ஹார்ட் அட்டாக். டாக்டர் பார்த்துட்டாங்க. டாக்டர், அப்பாக்கு எப்படி இருக்கு? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. அவருக்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்கு. இது செகண்ட் அட்டாக். பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டா நல்லது. என்னங்க, அப்ப அப்பாவை கூட்ட அமெரிக்காக்கு போறாங்க. அமெரிக்காவில் அதுக்கு அமெரிக்காவில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மெட்ராஸ்ல இருக்கு. இதுக்காக நீங்க அப்பாவை கூட்டிட்டு அங்க போகணுமா? We want to waste time. இல்லங்க, இங்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் ஃப்ரெண்ட் வனிதா அங்க இருக்கா. அவ எல்லா ஏற்பாடையும் பண்ணுவா. நம்ம உடனே அமெரிக்காக்கு போறோம். There's nothing to worry. You can proceed. Thank you, doctor. Thank you. Okay. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. எப்படி இருக்கீங்கம்மா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை. அப்பா, நாளைக்கு நீ மாமா நானு அமெரிக்கா போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. நீ இங்கேயே இரு வீரா. நீ அங்க வந்துட்டீன்னா இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் பாத்துக்கிறது? ரூபா இருக்கல்ல, அவ என்ன கவனிச்சுக்குவா. சரி. அடடடடடா, நீங்களே தேவிட்ட காட்டி கொடுத்துருங்க. என்னடா சொல்ற? தேவிக்கு நீங்க யாரு? புருஷன். அது தெரியுது. தேவியை பொறுத்தவரைக்கும் நீங்க முத்து. முத்து எப்படியாப்பட்டாளு? என்ன மாதிரி ஜாலியா கலகலன்னு இருக்காளு. அதே மாதிரி இருக்க வேணாமா? சரி, ஆனா தேவி கிட்ட இருக்கு ரூபா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எப்படிடா சொல்றது? அப்படி வாங்க வலிக்கு. தேவி ரொம்ப ஆச்சரியமான பொண்ணு, தெய்வ பக்தி உள்ள பொண்ணு. அதை வச்சுதான் மடக்கணும். ஆனா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது? ஊசி. சூப்பர். எம்பெருமானே வந்து உதவுவாயே. ஏழு குண்டலவடா. கோவிந்தா கோவிந்தா. வேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. முருகர், வள்ளி, தேவயானி, ரெண்டு பொண்டாட்டி. ரெண்டு பொண்டாட்டி. மதுரை வீரர் பொம்மி. அது அது வெள்ளையம்மா. ஓஹோ.
பரமசிவன். பார்வதி. கொண்டையில இருக்கிறது கங்கா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? என் டி ராமராவ். ஐயோ கிருஷ்ணாடா. இது ராதா. இது அம்பிகா. ருக்மணிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? எம்பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதி. இது அலமேலு. இது பாத்திமா. ஐயோ பத்மாவதிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? குருவே. சிசியா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எப்படி எல்லா சாமிகளும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்க? புரியல? இல்லையே. உலகத்துல எல்லாமே இருக்குதாப்பா. ஆணும் பெண்ணும், இன்பம் துன்பம், இரவு பகலு, மேடு பள்ளம், சூரிய சந்திரன், நெருப்பு தண்ணி, இப்படி எல்லாமே ரெண்டுதாப்பா. எம்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் மனிதா, நீ மட்டும் ஏன் ஒன்றோட நிப்பட்டி விட்டாய்? என்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டியோட ஜாலியர்னு இப்படி சொல்லாம சொல்கிறார் எம்பெருமான். அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்? முதல்ல இந்த ரெண்டு பொண்டாட்டி சுவாமியோட போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க. என் ஆத்துக்காரர் எப்பவும் ஸ்ரீ ராமராவே இருக்கணும். ஏக பத்னி விரதம் இல்லையானா? குருவே. சிசியா. வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கீங்களா? குருவே. சிசியா. இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க? கோயிந்தா, உன் பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காகத்தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோயிந்தா கோயிந்தா. ரெண்டு பொண்டாட்டி சாயம் போட்ட காமிச்சோம். அது நடக்கல. பக்கத்து தியேட்டர்ல ஈரு கோடுகள்னு ஒரு படம். அதுல ஜெமினி கணேசனுக்கு ரெண்டு பொண்டாட்டி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கம் ரூபா, இந்த பக்கம் தேவி. அப்படி ஜாலியா கைய போட்டுக்கிட்டு படத்தை காமிக்கிறீங்க. அப்படியே அவங்க மனசு மாறிடும். ஹலோ, யாரது? ரூபாமாவா? அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? என்னது, நாளைக்கு வரீங்களா? இப்ப எதுக்கு வரீங்க? 3 மாசம் கழிச்சு வரலாம். அமெரிக்காவில் கோதுமைலாம் விளையுதான். அதுல ஒரு 10 கிலோ. ஹலோப்பா, ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? வெரி குட் வெரி குட். அப்பா கேட்டே சொல்லு. ஆனா எப்படி வந்துடுறேன். சரி சரி. ஒரு ஐடியா. குருவே. சிசியா, நீங்க ஒன்னும் ஐடியா கொடுக்க வேண்டாம். ரூபா வந்த உடனே அவ கத்தினாலும் சரி திட்டினாலும் சரி நடந்த உண்மையெல்லாம் முதல்ல அவகிட்ட சொல்லிடுறேன். அவ்வளவுதான். I want to fly up to the sky. சார், உங்களுக்காக ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்கோம். உங்களை கவனிச்சுக்க. 2 டாக்டர், 2 நர்ஸ், 2 ஆயா. ஏண்டா என்ன நோயாளி நினைச்சியா? பைபாஸ் ஆபரேஷனுக்கு அப்புறம் 20 வருஷம் எங்க ஆயிட்டேன். இப்ப டென்னிஸ் ஆடுவேன், ஃபுட்பால் ஆடுவேன், ஏன் டான்ஸ் ஆடுவேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசு. ஒரு மாசம் ஆயிடுச்சுல. ஒரு முக்கிய என்னங்க நீங்க வந்தது வராததுமா பெட்ரூம் கூட்டு வந்திருக்கீங்க? அப்பா பார்த்தா தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? 1 மாசம் பிரிஞ்சிருந்தாலும் அதுக்கு இப்படி லோன் அலையுது. நானா? புருஷன் பொண்டாட்டி ஆனாலும் அதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க. ரூபா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, மறந்தே போயிட்டேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா? நான் சொல்றது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லு. என் ஃப்ரெண்ட் வனிதா இல்ல, அந்த ஓட குச்சி மாதிரி அவ கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிருக்கா, தெரியும்ல? தெரியும். ஒரு நாள் நான் பாக்குறேன், அவ புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு வந்தது பாரு கோவம். உடனே போய் வனிதா கிட்ட சொல்லிட்டேன். அவ என்னடியே பண்றதுன்னு என்ன கேட்டா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றதா? துப்பாக்கியை எடு, 2 புல்லட், சுட்டுடேன்னு சொன்னேன். அவ சுட்டுட்டா. 2 பேரும் க்ளோஸ். வெரி குட். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் விடக்கூடாதுங்க. விடக்கூடாது. அப்பதான் மத்தவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ரொம்ப கரெக்ட். ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களே, என்ன அது? ஒண்ணும் இல்லம்மா தாயே, ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, அம்மா எங்க? ஊருக்கு போயிருக்காங்க. ஓஹோ, ஆமா, நீங்க இப்ப அடிக்கடி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறீங்களாமே, ஏன்? அது வந்து 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்கேன். 2வது யூனிட்டா? புது மிஷினா? புது மிஷின். நல்ல வேலை செய்தா? நல்ல வேலை செய்யுது. ஏன் முதல் யூனிட் நல்ல வேலை செய்யலையா? இந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது, அந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது. 2 வச்சுட்டு சமாளிக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க, உங்க திறமைக்கும் சக்திக்கும் பலத்துக்கும் 2 யூனிட் என்ன 10 யூனிட் வச்சுக்கலாம். உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, அந்த யூனிட்க்கு வேற ஆளை வச்சுக்கலாம். வேணாம் வேணாம், நானே சமாளிச்சுக்கிறேன். அப்பா கூப்பிட மாட்டீங்களா? என்ன வெளியே தலை தூக்க முடியாம பண்ணிட்டான் அந்த வீரா.
எங்க போனாலும் மரியாதை இல்லை. நீ என்னையா நீ ஜெயில இருந்து திரும்பி வந்தோன்னு அவனை அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணுவேன் ஏதோ சொல்லிட்டு இருந்த. என்னையா பண்ண நீ? அவனை முடிக்கணும்னா எனக்கு இந்த நேரம் போதும். என்னையா முடிக்க வேண்டியதானே? பிறந்ததுல இருந்து இந்த ஹரிச்சந்திர மேல எவனும் கைய வச்சதில்லை. அவன் என் மேல கைய வச்சுட்டான், என்ன கம்பி எண்ண வச்சுட்டான். அவன் சாகுற வரைக்கும் கம்பிய எண்ணிக்கிட்டே சாகணும். அப்படி செஞ்சாதான் என் பேரு ஹரிச்சந்திரன். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்கண்ணா. இந்த கோமணம் வரை கட்டி விட்டு பின்னால தொங்குது. நாம வரை போட்டு விட்டேன். மாப்பிள்ளைன்னா அப்படிதான் இருக்கும். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுக்கு வாங்க. கல்யாணம் தான் அம்மன் முன்னாடி அன்னைக்கு நடந்து போச்சே. நான் அன்னைக்கே சொன்னேனோ இல்லையோ, அம்பாள் முன்னாடி நடந்தாலும் புரோகிதர் வச்சு அக்னி சாட்சியா முறையா தாலி கட்டணும்னு. டைம் ஆயிடுக்கு வாங்க. ரெண்டாவது தாலி கட்டக்கூடாதுமா? ஆமா கட்டக்கூடாது. என்ன ஆமா அபிஷ்டு அபசகுனமா பேசாதே. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுக்கு வாங்க. டைம் வாட்ச் இருக்கேன். வாட்ச் கட்டலாம். கலட்டுறேன். வாட்ச்லயே ஐயோ கோயிலுக்கு வாட்ச் எதுக்கு? ஐயோ ஒரு நிமிஷம் அப்படி ஆச்சு நாவல வந்துருமா? நீ போய் காலைல உட்கார், நான் வாட்ச் கொண்டு வந்துறேன். நீ உட்கார். நான் ரூபா கிட்ட செகண்ட் டியூப்ல ஆபீஸ் போய் சொல்லிருக்கேன். நான் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போறேன். இந்த கோயிலுக்கு ரூபா அங்க உராம பாத்துக்கோ. இல்ல நான் சொல்லிட்ட அவசியம்மா. வாங்கண்ணா. போங்கண்ணா. சரி. ஐயோ வாங்க. வாயா ரவிகாந்த், வா நானே விளையாடிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் விளையாடலாம் வா. ஓ விளையாடலாமே. அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. கோயிலுக்கா போலாமே? எந்த கோயிலுக்கு? பெருமாள் கோயிலுக்கு. ஐயோ ஐயோ என்னய்யா கோயிலுக்கு போகும்போது இல்ல அபசகுனமா? இன்னைக்கு வியாழக்கிழமை ராகவேந்திரருக்கு ரொம்ப விசேஷம். அங்கே போலாமே. அப்பாவுக்கு சரியானா பெருமாள் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அவ்வளவு தூரம் எதுக்குங்க? பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, பார்த்தசாரதி கோயில் இருக்கு, கர்மடிமன் கோயில் இருக்கு, மாங்காடு இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்கு. முடிஞ்சுதா? நான் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னு வேண்டிக்கிட்டேன். அங்கதான் போனோம். சிஸ்டர் நல்ல யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது சேஞ்ச் பண்ண கூடாதா? டேய் ரிதம், என் பொண்ணு முடிவு எடுத்தா அதை மாத்தவே மாட்டா. பெருமாள் கோயிலுக்கே கூட்டு போ. ஐயோ கோயிந்தா கோயிந்தா. இந்த மாதிரி முந்தாடி அமைச்சு போட்டு 3 தடவை பிரதட்சணம் பண்ணா தாலி பாக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னார். யார் சொன்னா? இந்த புரோகிதர் தான். நீர் தான் இந்த இடம் கொடுத்தாடா? ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன செய்யணும்? விரல மாட்டீங்க. எந்த பேர்ல? இந்த விரல். இப்போ 3 தடவை அக்னி பிரதட்சணம் பண்ணுங்க. கொடுக்குற தட்சணையை கொடுத்துட்டு போ. அது கொடுத்துடுறோம். பேஷ். கோவிந்தா 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 கோவிந்தா. இவாகம் ஜனதா கோவிந்தா. என்ன ரவி ஓடுற? நான் வரேன்ல. இல்ல கோவிந்தா, உள்ள போய் எல்லா ஏற்பாடு நான் தான் ஒண்ணும் பண்ணுவேன். வேண்டாம், 2 பேரும் சேர்ந்தே போலாம். கோவிந்தோ மதுரை வீரா கோவிந்தா. மதுரை வீரா. கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா. என்ன தப்புல கோவிந்தா? நான் எவ்வளவு சொன்னேன் கோவிந்தா? கேக்குற கோவிந்தா? கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா ஓடிரு. என்ன ஓடு ஓடுன்னு உளர்ற? அது பக்தி சாத்தியா போச்சா? நாக்கெல்லாம் உளருது, அதுதான் நானும் உளர்றேன். ஐயோ கோவிந்தா. முடிச்சுட்டு போச்சுல. அவுதலாமா இருங்க. பேர் தான் இருக்கு. மந்திரம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்களும் சொல்லணும். நான் கூட வா. ஆமா. என்னது? சகஸ்ரசீரிஷா புருஷः சகஸ்ரசீரிஷா புருஷः சகஸ்ரபாதபோபின் விஸ்வவருத்தா புருஷகேபேதகம் பூதம் மெச்ச பூதம். கோவிந்தா எம்பெருமானே ஓடிரு. என்ன உளர்ற? இன்னைக்கு உளரணும்னு வேண்டிக்கிட்டேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா 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 எங்க போறீங்க? கோவிந்தா. என்ன அவசரம்? கோவிந்தா. ஐயோ, அடக்கிக்கோங்க. ஆத்திரத்தை அடைக்கலாம். இது அடைக்க முடியாது. நீ வா. ஐயோ, நான் இருக்கு. இருக்கோங்க. இப்படி கோவிந்தா 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 கோவிந்தா. ஏன்னா வரது காலையில என்ன அரம்பிட்டு வாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன். அரிசி டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். கோவிந்தோ கோவிந்தா 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 கோவிந்தா. எல்லாரும் ஒதுக்க சரிடா. நான் அவ்வளவு சொல்லியும் ரூபா என்ன கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். இந்த கோயிலுக்கு தான் ஒரு ஒண்ணு அடம் பிடிச்சது. ஐயோ, ஏதோ நீ ரூபா கிட்ட பேசிட்டு நான் தேவை கூட்டிட்டு அந்த பக்கம் போயிடுறேன். கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா 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 ஐயோ கோவிந்தா கோவிந்தா. ஏன் இவ்வளவு நேரம்? அரிசி டிக்கெட் வாங்கிட்டு கோவிந்தா. கடவுளே, இந்த ரொம்ப சொதிக்காதேப்பா. கோவிந்தா 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 ஐயோ, கோவிந்தா பாவம்
யாரோ பக்தர் பக்தி ஜாஸ்தியா குதிச்சிட்டு இருக்காரு. ஐயோ வேஷ்டியா வந்துருச்சு, போய் சொல்ல. கோவிந்தா வேட்டி வந்துருச்சு கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா அடிச்சு விழுந்தாதே கோவிந்தா. வேட்டி வேட்டி கட்டுவோ கோவிந்தா. ஆயப்பட்டு கோவிந்தா. நீ வா 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 சீக்கிரம் தட்சணை தட்சிணையா இதா புரியுங்க வா சீக்கிரம் வா. டிரைவர் என்னங்க டிரைவர் டிரைவர் வாயா சீக்கிரம் வாயா. ரவி, என்ன 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 கார்ல அவரு எவரு? என் புருஷன் மாப்பிள்ளை கொலத்துல ஒரு பொண்ணோட போறாரு. ஆமா போறாரு. இல்ல என்னங்க இது, அவர் ஆபீஸ்ல தலைக்கு மேல வேலை இருக்கு. ஐயோ இல்ல ரவி, நான் கண்ணால பார்த்தேன், அவரேதான். பாத்துட்டீங்களா பாத்துட்டீங்களா? ஆமா. ஓ என்ன ரவி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, இந்த மாதிரி நிலைமை வந்தா யாருக்கும் பைத்தியம் தான் பிடிக்கும். ஐயோ என்ன ரவி, நீங்க பாத்தீங்களே, உங்க புருஷன் கிடையாது, உங்க புருஷன் மாதிரி வேற ஒரு ஆளு. என்ன சொல்ற? இந்தார்பட்டு மார்க்கெட்ல உங்க புருஷன் மாதிரி ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. நான் வீரா நினைச்சு இடுப்புல கை வச்சேன். பலார்னு ஒரு அறை. எந்த ராஸ்கல் பிப்பாயிட்டு அடிக்க வந்தான்னு அப்புறம் தான் தெரிஞ்சது அது வீரா இல்ல வேற ஒரு ஆளுன்னு. நிஜமாவா? நானே சொல்ல மாட்டேன், நீங்களே பாத்துட்டீங்க. அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? நல்லா கட்டிங்க நல்லா கட்டிங்க. இங்கேயும் வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி. இங்க இருக்கிற வெங்கடாஜலபதி ஆக முடியுமா? இங்க இருக்கிற வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதி ஆக முடியுமா? அங்க இருக்கிற கோயிந்தா இங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்க இருக்கிற கோயிந்தா அங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்கேயும் கோயிந்தா அங்கேயும் கோயிந்தா. ஐயோ ரவி, என்ன ரொம்ப குழப்புற நீ. நானே குழம்பு போய் தானே இருக்கேன். அர்ஜென்ட் டிக்கெட் வாங்கிட்டேன், வாங்க குழப்பம்லாம் தீர்த்துக்கலாம் போங்க. சாமியே சரணம் ஐயப்போ. எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. ஆபீஸ் போய் அவரை ஒரு தடவை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போ. மறுபடியும் குழப்பமா? ஆபீஸ் போறீங்களா? போங்க. ஐயோ அவர் ஆபீஸ்ல இல்லையே, வீட்ல இருக்காரு. போன் பண்ணமே. அண்ணே நான் தான் காந்த் பேசுறேன். காந்தா தூள் பண்ணிட்டோம் தூள் எப்படியோ தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டோமா? நல்லா மாட்டிக்கிட்டோம். இது மாட்டிட்டோம். என்ன சொல்ற? ரூபா உங்களை பாத்துருச்சு. இப்ப பாத்துட்டாரா? நீ என்ன சொன்ன? அது வீரா கிடையாது, வீரா மாதிரி இன்னொரு ஆள் இருக்காருன்னு எப்படி சமாளிச்சிட்டேன். வேற ஒருத்தரா? எப்படி அது? அது எப்படி எனக்கு தெரியாது. இந்த சந்தேகத்தை தீர்க்கத்தான் ரூபா ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு. நீங்க உடனே ஆபீஸ்க்கு போங்க. ஆபீஸ் போறா? ஐயோ ஐயோ ஆபீஸ் போறா? ஐயோ என்கிட்ட கிடைச்சா கொலையே என்ன 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 சார் மேடம் வந்துட்டு. அப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்ன பாவ பதட்டமா வர? பட ஏன் கேக்குறீங்க? பெருமாள் கோயில்ல உங்கள மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன். என்ன மாதிரியா? ஆமாங்க. அது எப்படி நாம ஒரு பிள்ளையாச்சே? அட அச்சச்ச மாதிரி உங்கள மாதிரியே இருக்காருங்க. அதுவும் வேற ஒரு பொண்ணு கூட. ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். நம்ம ரவி சொன்னாரு அது வேற ஆளு, நம்ம வீரா இல்லன்னு. ஆனா என்னால நம்ப முடியல. எதுக்கு ஒரு தடவை ஆபீஸ் போய் பாத்துடலான்னு வந்தேன். அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி. இந்தாங்க பெருமாள் கோயில் பிரசாதம். போயிட்டு வரேன். என்னங்க சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுங்க. பாய் பாய். டே காந்தா மொட்டத்தலையா, நீ வா நீ வா. ஏனா இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? வெரி குட். இது அது ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா அழகுக்கு எந்த புடவை கட்டும் நல்லா இருக்கும். புடவையே கட்டலைன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்வேஸ் இட். சூப்பர். நீ புடவை பாரு. ஐயோ இந்த பட்டம் எல்லாரையும் கட்டுறதுப்பா. அம்மா நீ போய் சாரீஸ் வாங்க, நான் மாப்பிளைக்கு கோட் சூட் ஆர்டர் பண்றேன். ஓகே டாடி. ஏம்பா ஆம்பளைக்கு செக்ஷன் இதானே? மாப்பிள மாப்பிள ரூபாவுக்கு படம் எடுக்க பார்த்தீங்களா? யாரையா மாப்பிள? கூட்டுக்கிடுவா போடா போடாவா? ஆமாடா. உங்களே மாப்பிள்ளைங்கிற? ஏதோ பைத்தியம் லூசு கண்டுக்காத. மாப்பிள நானா பைத்தியம்? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யார் இந்த பொண்ணு? சின்ன வீடா? ஏய்
இனிமே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும். நான் ஏக பத்தி ஒருத்தன் என்ன கொலை பண்ணாட்டி குடும்பத்துல குழப்பத்தை விடாது. நீ தான் குழப்பம் பண்ற. நீ நல்லவன் நினைச்சு நான் உனக்கு என் பொண்ணை கொடுத்தேன். யாருக்கிட்ட பொண்ணுகிட்ட அவகிட்ட போய் கேளியா? என் உயிரையா வாங்குற? என் பேர் முத்துயா. போய் சொல்லாத. கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. வணக்கங்க. அப்பாவா? ஆமா. எடுத்துட்டு போங்க. அம்மா பாருமா மாப்பிள்ள பண்ற அடி ஆயிட்டேன். ஐயோ இவர் உங்க மாப்பிள்ள இல்லப்பா. கொஞ்சம் சும்மா இருங்க. சாரி சார். ஏன் புருஷனா கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு. ரியலி? ஆமா. நம்பவே முடியல. அப்பா நான் அன்னைக்கு சொன்னல கோயில பார்த்தேன்னு அது இவர்தான்ப்பா. நல்ல சமயத்துல காப்பாத்தீங்க. இல்லன்னா என் பொண்டாட்டி என்ன பிச்சிருப்பா. பேசாம இருங்க. இவங்க உங்க வைஃபா? ஆமா. பேர் தேவியா. நீ தேவன் கூப்பிடு. ஹாய். என் பேர் ரூப்கலா. ரூபான்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். நிஜமாவா சொல்றேன்? உங்க ஆத்துக்கார் இவர மாதிரியே இருப்பாரா? என்ன மாதிரியேவா? ஐயோ ஆச்சரியமா இல்ல? மாப்பிள்ள சாரி முத்து, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? இல்ல கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க வாங்க. போய் வாங்கலாம். அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க வாங்க வாங்க. என்னால நம்பவே முடியல. என் பொண்ணு கிட்ட ஏதாவது சிக்கல் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இந்த உலகத்துல எவனும் செய்யாதியா, நீ செஞ்சிட்ட. அவன் சின்ன வீடு செட்டப் பண்ணும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு. சில நேரங்கள்ல உனக்கு டென்ஷன் இருக்கும். ஏன் நானே ஒரு காலத்துல சரி 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 கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட. இந்த பாட்டு எப்படி இருக்குது? நீ பாடுறது பாட்டா? இந்த பாட்டு உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதியா. என்ன உடையா கரியான். ஏன்னா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்பா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா சாப்பிட வரணும். ஓ கண்டிப்பா வரும். என்ன? ஓ கண்டிப்பா வரும். அவங்க கூப்பிட்டு போயிட்டு தானே? நம்ம வீட்டு சாப்பாடு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க வீட்டு அவங்க சாப்பிட்டு நம்ம வீட்டு நாம சாப்பிடலாம். பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் என் மாப்பிள்ள மாதிரியே இருக்கிறீங்க. நீங்களும் என் மாப்பிள்ளையும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல பக்கத்துல உட்காந்து நடக்காதுங்க. வேண்டாங்க. நம்ம வீட்டு சும்மா இருங்க. நாங்க வரோம். இவரையும் கண்டிப்பா அழைச்சிட்டு வரேன். உங்க ஆத்துக்காரையும் ஆத்துல இருக்க சொல்லுங்க. அப்ப நாங்க வரோம். வரேன். போயிட்டு வரீங்க. வாங்க. வரேன். சரி மாப்பிள்ள. முத்து மகளே, எனக்கு இந்த பார்ட்டி மேல லைட்டா டவுட் வருது. அப்பா வர ஞாயிற்றுக்கிழமை உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். வாங்க போலாம். அப்படிங்கிற? ஆமா. சரி. குருவே, ரூபா ரூபாவோட புருஷ வீரா, தேவி தேவியோட புருஷ முத்துவ சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. ஓஹோ. எல்லாரும் முத்துவும் வீராவும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறத பாக்கணுமா? ஓ பாக்கலாமே. வணக்கம். வாங்க. உங்களுக்காக இத பாருங்க, நான் உங்க மாதிரி இல்ல. நம்ம டைம் நேரம் நேரம். உங்க மாப்பிள்ள வந்து உடனே அவரை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டேன்ல, நம்ம டைம் நேரம் நேரம். கரெக்டா? இது பாருங்க மிஸ்டர் சீரா, நான் கொஞ்சம் டைம் ரொம்ப கரெக்டா கீப் பண்றவன். ஓல்ட் இந்தியன் மாதிரி. லைக் மீ. ஓல்ட் இந்தியன் மாதிரி. உங்க புருஷன் சீக்கிரம் கூப்பிட்டீங்கன்னா நான் பார்த்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். இல்ல இந்நேரம் வந்திருக்கணும். புதுசா 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது யூனிட்டா? அப்ப வர முடியாது. சத்தியமா வர முடியாது. ஓடி போலாம். சித்து சும்மா இருங்கோ. என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தான் போகணும். நீங்க போய் உட்காருங்க. சரி. பொண்டாட்டினா ரொம்ப பயமா? கொஞ்சம். அக்கா ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குக்கா. ஆமாக்கா எனக்கும் அதேதான். உன் புருஷன் வேற என் புருஷன் வேறன்னு என்னால நம்பவே முடியலக்கா. ஆமா. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நல்ல நேரத்துல. ஏன் மாப்பிளைக்கு கூட ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமாக்கா? என்னக்கா? அது வெஜிடேரியன்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? புடலங்கா. என் மாப்பிளைக்கு முருங்கக்கா. ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? ஊரை சுத்திட்டு. நல்ல வேலை. ஏனா? ஓ போலாமே. வரேங்க. சரி வரேங்க. சும்மா இருங்கோ. பெட்ரூம் எங்க இருக்குக்கா? மேலக்கா? பெட்ரூம் எதுக்கு? சித்து பேசாம வாங்கண்ணா. நான்சென்ஸ். ஐயோ. பெட்ரூம் இது கட்ட இடத்துல. ஐயோ பெரிய இடத்துல.
இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பட்ட பகல்ல பெட்ரூம் கிட்ட என்ன கூட்டிட்டு வந்து சி ஆசை இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி வெளிய இருக்க கூடாது. அஷடு, நான் உங்களை எதுக்கு கூட்டின்னு வந்தேன் அவளுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயா, இது ஒரு மாதிரியான வீடா இருக்கும் போல இருக்க. சும்மா இருங்கண்ணா, முதல்ல பேண்ட் கட்டுங்க. எது? பேண்ட் கட்டுங்கன்னு. பேண்ட் கட்டுறதா? இது விளையாடு நீ. நான் பேண்ட் தான் கட்ட மாட்டேன். இப்ப நீங்களா கட்டறல இல்ல நான் கட்டறேன். இத வீட்ல வச்சுக்கலாம். என்னடா? வேண்டாம் சொல்லணும் நான். ஐயோ இத சொல்லி கேட்டிங்க வேண்டாம். ஐயோ இங்க வேண்டாம். ஐயோ மச்சான் இல்ல. அப்படா மச்சான் இல்ல. பாத்துட்டேன் ரூபா, பாத்துட்டேன், நல்லா பாத்துட்டேன். மச்சான் இல்ல, இந்த ஆள் நம்ம மாப்பிள்ளை இல்ல. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேண்ட் கோட்டு விருந்துக்கு கூப்பிட்டு வந்து பேண்ட் ஒரு ஜட்டி வரும்னு சொல்லிக்கிட்டு முத்து பாருங்க, உலகத்துல இது வரைக்கும் எங்கேயாவது எப்போது விருந்துக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க பேண்ட் அவருன்னு சொன்னதை நீங்க பாத்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால சந்தேகப்பட்டு பாத்துட்டேன். நீ வா, இப்போ போலாம். விருந்து வேணா ஒண்ணு வேணா. ஐயோ, நான் அவரை பார்த்துட்டு தான் வருவேன். நீ ரொம்ப கிட்ட போயிட்ட, பட்டதுக்கு ரொம்ப கிட்ட போயிட்ட. நீ எப்படியாவது போ. ஏன்னா சொன்ன கேளுங்கண்ணா. ரூப்கலாதேவி அவர்களே, இந்த ஐடியா நீங்க தான் கொடுத்தீங்களா? சாரி சார். நிஜமாரு, உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. பேசாத. ஏன்னா நிலமண்ணா, என்னக்கா உங்க ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போறாரு? அவரை எப்பவுமே அப்படிதான், ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. வாங்க 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 சீக்கிரம் எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சீக்கிரம். என்ன மச்சி கூட பார்த்தாங்களா? ஆமாடா. வேண்டாம் சொன்னாங்களா? ஆமாடா. சட்டியம்மா ரச்சி, ரூபா பத்தி எனக்கு தெரியும். அதான் சட்டை போட போனேன், சக்சஸ் ஆயிடுச்சு. சீக்கிரம். ஆமாமா. ஆமா. அக்கா, என் வீட்டுக்கார் வந்துட்டா இருக்கா? பரவாயில்ல, நான் அடிக்கடி சொல்வேன் முத்து சாரோட வைஃப் தேவின்னு. அது இவங்கதான், என் ஹஸ்பண்ட் வீரா. ஹலோ. வணக்கம். உங்களை பார்த்தோன்னே திகிச்சு போயிட்டேன். அச்சு எங்க ஆட்டுக்காரர் மாதிரியே இருக்கேன். ஆட்டுக்காரர்? வீட்டுக்காரர். ஓ, வீட்டுக்காரர். Rupa has been telling about him. I badly want to meet him. I hope I'm not very inquisitive. Anyway, very easy. உங்க ஆட்டுக்காரர் எங்க? ஐயோ, ஆட்டுக்காரர். உங்க ஆட்டுக்காரர் அவரு மாப்பிள்ள ரூபா, இது நம்ம மாப்பிள்ள. அவரு ஏற்கனவே கோச்சிட்டு போயிட்டாரு. என்னாச்சு? ஒரு சின்ன சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்படி வா, சொல்றேன். உனக்கு வலது தொடையில மச்சம் இருக்கிறதா ரூபா சொன்னா. வலது தொடையில மச்சம் இருந்தாலே பொம்பளைங்க ராசி அதிகம். ஓ காட், என் வலது தொடையில மச்சம் இருக்கிறதுக்கும் ஒரு கோச்சிட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதே? அவரும் உன்ன மாதிரி இருக்கிறதுனால தேவி அவரை ரூமுக்குள்ள கூட்டு போய் மச்சம் இருக்குதான்னு பேண்ட கட்டி பார்த்தா. நானும் கதவு சாவி தோர்த்து வழியா பார்த்தேன், மச்சம் இல்ல. எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு மச்சம் இருக்கான்னு பாக்கணுமா? அவுத்து காட்டுட்டா? வேண்டாம் மாப்ள, வேண்டாம். ஏற்கனவே கதை கந்தலாயிடுச்சு. சின்ன சந்தேகம். இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பம். அது அந்த படிச்ச பிரம்ம கிட்ட கேட்கணும். என்ன மாமா இது? ரெடிகுலஸ், அப்சல்யூட்லி ரெடிகுலஸ். சந்தேகமா இருந்தா பேச்சு தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு இருந்தாலே கூப்பிட்டு அவர் பெட்ரூம் கூட்டிட்டு போய் பேண்ட் அவரோ அதோ சொல்லிட்டு நானே இடத்துல இருந்தா நானும் அப்படியே கொஞ்சம் போயிருப்பேன். வெரி பேட், வெரி பேட். நீங்க ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டாம். நாமளே அறிமுகப்படுத்துக்கிறோம். ஓகே, சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னக்கா, உங்க ஆத்துக்காரர் கோச்சின்னு போறாரு? அவர் எப்பவுமே அப்படித்தான், ராத்திரியானா பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. பாக்க போலாம். ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க முடியலையே. கன்ஃபியூஷன்.